வணக்கங்க. நான் இங்க எங்க வந்திருக்கேன்னு பாத்துட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் அரியனூரில் உள்ள 1008 சிவலிங்கம் உள்ள கோயிலுக்கு வந்திருக்கேங்க. இங்க 1008 சிவலிங்கம் இருக்குங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. ஏன்னா 1008 சிவலிங்கத்தை நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியாது. இங்க பாத்துட்டீங்கன்னா 1008 சிவலிங்கம் இருக்கு. அதே மாதிரி ஐயா பாத்தீங்கன்னா சிவபெருமான் பெரிய லிங்கமாக காட்சியளிக்கிறார். நம்ம பெரிய கோயில பார்ப்போம் இல்லையா, தஞ்சாவூர்ல அந்த மாதிரி பெரிய கோயிலா இருக்கு. இன்றைய நாள் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பங்குனி மாதமும் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர பங்குனி உத்திரம். சரிங்களா? இன்றைய நாள் முருகனுக்கு விசேஷமான நாள். இந்த நாள்ல பாத்துட்டீங்கன்னா வள்ளி தெய்வானை முருகர் திருமணம் நடந்த நாளுங்க. அதே மாதிரி சிவன் பார்வதி ஸ்ரீராமர் சீதா தேவிக்கு திருமணம் நடந்த நாளுங்க. அதாவது தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்திர நாள். இங்க இந்த கோயில்ல 6 படை முருகர் இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர் முருகன், அதே மாதிரி திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி, திருத்தணி, சுவாமிமலை, இந்த 6 படை முருகன் இந்த கோயில்ல ஒரே இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு இங்க எனக்கு தரிசனம் பண்ற அமைப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல யாருக்கா திருமணம் ஆகல அப்படின்னா இந்த பங்குனி உத்திர நாள்ல விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணணும். முருகனை வழிபாடு பண்ணி எனக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா விரைவில் திருமணம் நடக்கும். ஏன் அப்படின்னா தெய்வங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தான் திருமணம் நடந்திருக்கு. சரிங்களா? அதே உங்களுக்கு கோயிலுக்கு போற டைம் இல்ல, நான் வேலையில இருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்க வீட்லயே மஞ்சள்ல அருங்கோணம் போட்டு அதுல நீங்க 6 விளக்கு வைத்து சென்டர்ல பிரணவ மந்திரமான ஓம் மந்திரத்தை எழுதி நீங்க முருகனை மனதார வேண்டிட்டு எனக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் வேண்டுதல் வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா சுக்கிரவன் சுகிர்த்தி, சுக்கிரன் மனைவியோட காட்சியளிக்கிறாருங்க. எனக்கு பின்னாடியே இருக்கிறாரு பாருங்க. நீங்க வழிபட்டு போனீங்கன்னா சுக்கிரன் தோஷம் உள்ளவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும், விரைவில் திருமணம் கைகூடுங்க. அதே மாதிரி வீர ஆஞ்சநேயர் இருக்கிறாருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு தைரியம் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வரலாம். உங்களுக்கு வழக்கு, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடிக்கடி விபத்து ஏற்படுது அப்படின்னா நீங்க வீர ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்க ராஜராஜேஸ்வரி இருக்காங்க. உங்களுக்கு செல்வ வளம் வேணும், எனக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கணும், பொருளாதார ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி வழிபட்டுட்டு போங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பல தெய்வங்கள் இங்க இருக்காங்க. அதே மாதிரி சூரியன் பாத்தீங்கன்னா மனைவி 2 பேரோட சாயாதேவி, உஷா தேவியோட அவங்க காட்சி அளிக்கிறார். அப்போ உங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் வேணும், எனக்கு புகழ் வேணும், பிரபலமாகணும் அப்படின்னா, நிலையான எனக்கு ஒரு தொழில் இருக்கணும் அப்படின்னா நீங்க முன்னாடியே இருக்காங்க. நீங்க ஐயாவை சிவபெருமான தரிசனம் பண்ற போகும்போது முன்னாடியே இருக்காங்க. அத்தனை சிறப்புகளும் இந்த கோயில்ல இருக்கு. நீங்க எப்ப இங்க வந்தீங்கனாலும் வழிபாடு பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ராகு கேது பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ராகு கேதுனால ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இங்க உள்ள பாத்தீங்கன்னா சரபங்க முனிவர் அவங்கள வழிபாடு பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு ராகுவோட சாரத்திலயோ, ராகு சாரத்தில் கேதுவோ, கேது சாரத்தில் ராகுவோ உங்களுக்கு இருக்கு, இல்ல பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக அது எல்லாமே ஒரு நிவர்த்தி உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். இன்றைய நாள் திருமணத்துக்கு யாருக்கெல்லாம் திருமணம் தடையா இருக்கோ அவங்கெல்லாம் வழிபட வேண்டிய நாள். சரிங்களா? அதே மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்த நாள்னால நம்மளுக்கு உண்டான மங்கள காரியங்கள், சுப காரியங்கள் இன்றைய நாள்ல முருகன் வழிபாடு. சரிங்களா? அதே மாதிரி பௌர்ணமி சிவன் வழிபாடு, அதே மாதிரி அம்மன் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில ஒரு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். சரிங்களா? அதனால இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு காலையில முடியலைனாலும் சாயந்தரம்னாவது போய் வழிபாடு பண்ணிருங்க. உங்களோட கோரிக்கை வைங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம். நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.